இன்றைக்கு பேசுகிறானே இந்து மதம், இந்து ஒற்றுமை என்பது, ஆகவேதான் எனக்கு பேசுகிறார். இது வக்ஃப் சட்டம் என்பது, வக்ஃப் திருத்த சட்டம் என்பது இஸ்லாமிய மக்களுக்கான எதிரான அல்ல. அது இந்து என்று சொல்லக்கூடிய உழைக்கிற மக்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான ஒன்று என்பதை இதை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 2 பேர் வயது வந்த ஒரு ஆணும் வயது வந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்வது என்பது அடிப்படை கட்டமைப்பு சட்டம். அதை யாரும் தடுக்க முடியாது. அதைத்தான் கோகுல்ராஜிலே பார்த்தோம், சங்கர் கௌசல்யா காலத்திலே பார்த்தோம், திவ்யா யூனிவர்சிட்டியை பார்த்தோம். இதே கண்ணகி முருகேசன் வழக்கிலே 2 பேரையும் கட்டி கூட்டி வந்து நிர்வாணமாக்கி தலையிலாக தொங்க விட்டு அடித்து வாயிலே விஷத்தை ஊட்டினார்கள் அன்றைக்கு இருக்கிற கொடுங்கோடர்கள். சாதியின் பேரால் இந்து என்று சொல்லக்கூடிய அந்த சாதிக்குள் இருந்து கொண்டுதான் அவனே ஒடுக்கப்பட்டவன். ஆனால் தலித்தை காதலித்து கயர் பிடித்த ஒரே காரணத்திற்காக கட்டி வைத்து அடித்து விஷத்தை ஊற்றி கொண்டார்களே, 200 பேர் என்று வேடிக்கை பார்க்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. தாய், அவருடைய சித்தி அதை பார்த்து தாங்காமல் போய் விருதாசலமுடைய காவல் நிலையத்திலே போய் அங்கு இருக்கிற இன்ஸ்பெக்டரோடு சொல்லுகிறார், என் மகனை உயிரோடு கொண்டு இருக்கிறார்கள் வார்கள் என்கிறார். அந்த ஆய்வாளர் சொல்கிறார், நான் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பார்த்தெல்லாம் சொல்லவில்லை, இவர்களெல்லாம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். என்றைக்கு காக்கி சட்டை கருப்பு சட்டை போட்டு விட்டானோ அவனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னான், ஒரு சாதாரண அவருடைய ஜாதியை சொல்லி ஒடுக்கப்பட்ட உனக்கு வன்னியத்தினுடைய மகள் வேண்டுமா என்று மேடையிலே பேச முடியாத வார்த்தையை சொல்லி அடித்து துரத்துகிறான் ஆய்வாளர். அந்த பெண் போய் பார்க்கிறாள். அப்போது அவருடைய 2 பேரையும் சாகடித்து எரித்து விட்டார்கள். எரித்த பணத்தை செத்த பிறகாவது வாழ்கிற போதுதான் வாழ்க்கையிலே சமத்துவம் கிடையாது, இறந்த பிறகாவது சமத்துவம் வேண்டாம் என்று கேட்டால், அங்கே இருக்கிற கண்ணகிக்கு பொது சுடுகாடு, மூத்த வட்ட சாதிக்கான சுடுகாடு. முருகேசன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன், அவனுக்கு ரோட்டு புறம்போக்கிலே போட்டு புதைத்தார்கள். செத்த போதும் கூட அவர்களுக்கிடையே பாகுபாடு பார்த்தான். இதை ஏன் சொல்லி கேட்டால், இதை உருவாக்கியது யார்? ஆரியம், பார்ப்பனியம், வர்ணாச தர்மம். அதுதான் மனுநீதி என்று சொன்னான். அந்த மனுநீதியை உடைத்துத்தான் இந்தியா ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி இருக்கிறது. அதை உருவாக்கிய பெருமை எனக்கு முன்னாலே சொல்றார்களே, காங்கிரஸ் இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் இஸ்லாமிய பேரியக்கத்துக்கும் பெரும் பங்கு உண்டு என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் சுண்டு விரலை கூட அசைக்காத RSS கூட்டம், காட்டிக் கொடுத்திருக்கிற கூட்டம், மன்னிப்பு கேட்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு ஆட்சிப்படத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு விமானம் கூட சொந்தமில்லாத இந்தியா, உலகத்தில் போய் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாரு மோடி. சொந்த விமானம், ஒரு விமானம் கூட இல்லாத இந்தியா வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. இவன் வளர்ச்சி யாருக்காக? அம்பானிக்கும் அதானிக்கும் கார்ப்பரேட்டுக்கும் ட்ரம்புக்கும் தான் உண்டு. இங்கே ஒன்றை சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். இந்த வக்ஃப் சட்டத்தை பற்றி நிறைய பேச வேண்டும் என்றாலும் கூட காலத்தில் அருமை கருதி அதனுடைய உள்ளுக்குள்ளே போகாமல், இது இந்த சட்டம் ஏன் என்று கேட்டால், இந்தியாவிலே ஏறக்குறைய 8 லட்சம் பேரான ஏக்கர் பூமி உண்டு என்று சொல்லுவதை கபில் சிபில் ஆதாரப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்டில் பேசினார். ஈரோட்டிலே மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் மத்தியில் நான் பேசினேன். அப்போது சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்கல. அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த சட்டம் வக்ஃப் திருத்த சட்டம் அல்ல, இது இஸ்லாமிய மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற சட்டம். ஆகவே இந்த சட்டத்தை எரிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். விலையீடு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் அதை தடுக்க வேண்டும் சொன்னேன். இன்றைக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அதற்கு காரணம் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை இருக்கிறதே, த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்பது, அது 13 நீதிபதிகள் கொண்டிருக்கக்கூடிய வழக்கிலே 1973ஆம் ஆண்டு கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்கிலே தீர்ப்பளித்திருக்கிறது. இடம் தெரியுமா? அரசியல் சாசனத்திற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியதை பாராளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் அதை கை வைக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் அது சட்டத்தின் ஆட்சி, சமய சார்பற்ற தன்மை, ரூல் ஆஃப் லா,
சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ, மாநிலங்களுடைய கூட்டாட்சி, இவைகளெல்லாம் கொண்டிருப்பதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நீ இப்போது அரசியல் சாசனத்துடைய 25வது பிரிவு, 26வது பிரிவு, 14வது பிரிவு, 15வது பிரிவு, 21ஆம் பிரிவு எல்லாவற்றுக்கும் விரோதமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இதை ஏறக்குறைய 14 மணி நேரம் 12 மணி நேரம் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் 14 மணி நேரம் உண்மையிலேயே நாம் போற்ற வேண்டும். இந்தியா கூட்டணி அதை நின்று வாதிட்ட தன்மை என்பது உண்மையிலேயே உலகம் இன்றைக்கு பாராட்ட வேண்டும். அதில் மொய்த்ரா சொல்லவர் வெஸ்ட் பெங்காலுடைய அங்கிருந்து வந்திருக்கிற எம்பி, பெண் எம்பிங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன வந்து தெரியுமா? அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி, பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழு, அந்த குழுவில் அவரும் அங்கம் வகிக்கிறார். 2023 மசோதா கொண்டு வர போட்டு இதே போல் எதிர்த்துத்தான் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. அதில் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களை அவர்கள் பேசினார்கள். ஆனால் அதில் ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளாமல் சொல்லாமலேயே இந்த திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இட் இஸ் யூனிலேட்டரல் என்று சொன்னார். இது ஒருதலைபட்சமானது, ஆர்டிகல் 21க்கு புறநானது என்று சொல்லி வழக்கு போட்டார். நம்ப மாட்டீர்கள் தோழர்களே, வக்ஃப் என்பது இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. கபில் சிபில் பேசுகிற போது சொன்னார், 1737 தமிழ்நாட்டிலே இங்கிருக்கிற இந்துக்கள் தான் வக்ஃபாக கொடுத்த வரலாறு இங்கே உண்டு. கேரளத்திலே கொடுத்திருக்கிறார்கள், வரலாறு உண்டு. வக்ஃப் என்று சொன்னால் இஸ்லாமிற்கு தான் தர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது, யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்து அறநிலையத்துறை இருக்கிறதே, HRNC, அது ட்ரஸ்ட் ஆக்டுக்குள் வரக்கூடிய ஒன்று. இந்து அறநிலையத்துறைக்கு கொடுத்திருக்கிற சொத்தை வேண்டுமென்றால் ஒரு தீர்மானம் போட்டு பெற்றுக்கொள்ளலாம், இங்கே உண்டு. ஆனால் இங்கே அப்படி கிறிஸ்துவ சட்டத்திலோ இந்து சட்டத்திலோ ஒரு சொத்தை கொடுத்தால் திரும்ப பெறுவதற்கு முடியும். வக்ஃப் சட்டம் அப்படி அல்ல. அது யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஒடுக்கப்பட்டு படிப்பட்டு விட்டுக்கூடிய உழைக்கிற ஏழை வேலைகளுக்காக. அது கபரஸ்தானாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், தர்காவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு முறை வக்ஃப் என்றால் அதை திரும்ப பெற முடியாது. இதை உடைத்து அரசு உடைமையாக்கி அரசாங்கத்தினை கையில் கொண்டு வைத்து பிடிக்க பார்ப்பது எதற்காக கேட்டால், இஸ்லாமியர்களை மட்டும் தனிமைப்படுத்தவில்லை, இந்த தேசத்தின் ஒற்றுமையை, அடிப்படையை தகர்க்க பார்க்கிறார்கள். நான் இந்த மேடையிலே சொல்லுவேன், ஒரு வழக்கறிஞராக சொல்லுவேன், இந்த தேசத்தில் எதிரி யார் என்று கேட்டால், தேசத்தின் முதல் எதிரி மோடி, இரண்டாவது எதிரி அமித்ஷா என்று கேட்டால், இந்த தேசத்தினுடைய கட்டுக்கோப்பான அமைப்பை தகர்க்க பார்க்கிறேன். ஒன்றை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். பெகல்பாக், இப்போ நாம் எல்லாம் பேசுகிறோம், 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே காஷ்மீரிலே 2வது சுற்றுலாத்தலம் அது. அந்த தளத்திலே தான் எப்பொழுதுமே காவல் படை இருக்க முடியும். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, காயப்படுத்தப்பட்ட போது ஒரு இராணுவ அதிகாரி கூட அங்கே இல்லை என்பதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பாருங்கள். அவரை காப்பாற்றியது யார்? வண்டி ஓட்டக்கூடிய குதிரைக்கார இஸ்லாமிய சகோதரன், இஸ்லாமிய பெருமக்கள் தான் காயம்பட்டவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று கேட்டால், இது திட்டமிட்ட சதி என்பதை நான் சொல்லவில்லை, முன்பிருந்த கவர்னர் மாலிக் சொல்கிறார். பதன்கோட்டிலே எப்படி அங்கே புல்வாமாவிலே 20 அங்கே இருக்கக்கூடிய அந்த சிப்பாய் கொல்லப்பட்டார்களே, அதற்கு காரணம் திட்டமிட்டே வான்வெளியே கொண்டு போகும் என்று சொன்ன போது அதை மறுத்து எந்த இடத்திலே பயங்கரவாதிகள் உண்டோ அங்கே போவதற்கு வழி செய்து கொடுத்தது மோடி என்பதை நான் சொல்லவில்லை, ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அதேதான் குஜராத், அதேதான் காந்தி படுகொலை, இதை தான் திட்டமிட்ட இடத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை வெறுக்க பார்க்கிறார். ஆனால் எனக்கு முன்னாலே பேசியதை போல் இந்தியாவிலே உழைக்கிற கரங்கள் எப்படி ரத்தம் என்பது ஒன்றாக இருக்கிறதோ அதே போல் மதம் வேறுபட்டிருந்தாலும் பெரியார் சொல்லுவார், பக்தி என்பது தனி மனிதனுக்குரியது, ஒழுக்கம் என்பது பொது வாழ்க்கைக்குரியது. ஆகவே நின்று கும்பிடுவதும் படுத்து கும்பிடுவதும் எந்திரிச்சு கும்பிடுவதும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் ஒழுக்கம் மிக முக்கியமானது. இந்த முத்தலக்கிலும் வக்ஃப் சட்டத்திலும் சொல்கிறது. ஆப்ஜெக்ட் என்று சொல்ல போனால் கைம்பெண்கள், இஸ்லாமிய கைம்பெண்கள் ஏழைகளை காப்பாற்றுவதற்காம். சொந்த மனைவி வைத்து காப்பாற்ற யோகிதை இல்லாத மோடி இங்கே வந்து காப்பாற்றப்படுகிறாரா?
ஆகவே எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஒன்றுபட்டு நாம் நின்றோமோ அதே போல் உழைக்கிற மக்களோடு ஒன்றுபட்டு நிற்போம், காவி கார்ப்பரேட் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்குறி முடிக்கின்ற வணக்கம்.